Hello friends, in this video Wacom இந்த கம்பெனியோட ஒரு 24 inch interactive pen display பத்தி பார்க்க போறோம். Wacom நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனல்ல வந்து நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கோம். உங்களோட Intuos Pro அப்புறம் வந்து மூவிங் இதெல்லாம் வந்து ஒரு கிராஃபிக் டேப்லெட் அதான் நீங்க வந்து ரீடச்சிங் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு கிராஃபிக் டேப்லெட் தான் அந்த Wacomங்கிறது. எதனால வந்து நான் Wacom வந்து ரொம்ப வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதனாலனா மெயினா வந்து இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ப்ராடக்ட். சோ உங்களோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா வேற எந்த ப்ராடக்ட்லயுமே அந்த குவாலிட்டி வந்து இல்ல. நிறைய வந்து கம்மி ரேட்ல வந்து நிறைய கிடைக்குது. நிறைய சீப்பரான காஸ்ட்ல ஆன்லைன்ல கிடைச்சாலும் பட் இந்த Wacomோட அந்த பென்னோட குவாலிட்டியும் சரி அந்த டிஸ்ப்ளேயோட குவாலிட்டியும் சரி வேற எதுவுமே மேட்ச் ஆகல. ஸோ அதனால தான் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக அந்த Wacom தான் யூஸ் பண்ணுறேன் ரீடச்சிங் எல்லாமே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த 24 inch இன்ட்ராக்டிவ் பென் டிஸ்பிளே அதாவது நீங்கள் வந்து இது வந்து பார்த்தா ஒரு டிஸ்பிளே மாதிரி ஸோ இதுலேயே வந்து நீங்கள் வந்து ரீடச் பண்ணும்போது அப்படியே பார்த்துக்கலாம் இமேஜஸை. ஸோ இதை வந்து தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த டிஸ்பிளேயோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ Wacomோட Cintiq DTH246 அப்படிங்கிற அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காம்பேக்டான டிசைனு, ஒரு நல்ல லார்ஜான ஆக்டிவ் ஏரியா, ஒரு ஹை ரெசல்யூஷன், அதாவது 2.5K ரெசல்யூஷன் உள்ள ஒரு டிஸ்பிளே இது. ஸோ இது பார்த்தா ஒரு 24 inches இது. ஸோ இதில் வந்து பார்த்தா ஒரு 16.7 million கலர்ஸ் வந்து இந்த டிஸ்பிளே வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த டிஸ்பிளேயோட நமக்கு வந்து ப்ரோ பென் 3 கொடுக்குறாங்க. ஸோ Wacomோட பென் பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஃபைனலான வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, ஃபைனலான ரீடச்சிங் பண்ணுறதுக்கு நீங்கள் டிஜிட்டல் ஆர்ட்லாம் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். USB-C போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து HDMI போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா நீங்கள் 60 degrees வரை நம்ம வந்து இந்த டிஸ்பிளேயை வந்து நம்ம டில்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஹைட்டும் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தா உங்களுக்கு செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு லாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம இப்போது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பென்னுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சைடில் வந்து ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக வந்து இந்த லேப்டாப் இந்த பக்கம் தான் இருக்கணும், பட் என்னென்னா உங்களுக்கு விஷுவலாக தெரியணும்னு சொல்லிட்டு தான் நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பென் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வச்சுக்கலாம். இதே மாதிரி இந்த சைடு ஒரு ஹோல்டர் இருக்குது பென் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த Wacomோட அந்த செட்டிங்ஸ் வந்து இந்த பென் இருக்குது, அந்த ப்ரோ பென் இருக்குல்ல, அந்த பென்னோட செட்டிங்ஸ். ஸோ இப்போ நான் வேணால் ஃபோட்டோஷாப் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். இந்த பென்னை வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். பென் வந்து எதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த 3 பட்டன்ஸ் வந்து நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா நான் வந்து மாடிஃபையருக்கு வச்சுருக்கேன். மாடிஃபையரில் வந்து இந்த கீபோர்டு வந்து இந்த செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பேன் ஸ்க்ரோலு, அந்த தேர்ட் இது பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக்கு. தென் நீங்கள் வந்து இந்த பென்னோட அந்த ஃபீல் அதையும் வந்து நீங்கள் சாஃப்ட் இல்லைனா வந்து ஹார்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி சாஃப்டாக வேணுமா இல்லை வந்து ஹார்டாக வேணுமான்னு நான் கொஞ்சம் சாஃப்டாகவே வச்சுக்கிறேன். தென் கஸ்டமைஸ் பண்ணுறது ப்ரெஷர். ஸோ ப்ரெஷரும் வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டோட்டலாகவே. ஸோ எல்லா Wacomலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கஸ்டமைசேஷன் நிறையா இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன், இது எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த பிக்சர் வந்து இப்போ வந்து நான் ஃபோட்டோஷாப்பில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இந்த ப்ரஷ் டூலில் இருக்குது. இப்போ நான் இந்த இதை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டாப்பில் இருக்க பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு இது வந்து இப்போ ஜூம்க்கு நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜூம் இன் ப்ரஷ் டூல் எடுத்து கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் குட்டி குட்டியாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து ரீடச் பண்ணுறது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதில் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம் அதில் டோட்டலாக அந்த ப்ரஷில் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து 8192 ப்ரெஷர் லெவல்ஸ் இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஃபைனலான டீட்டெயில்ஸ் கிடைக்குங்க. ஏன்னா மவுஸில் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஒரு கிளிக்கு அந்த கிளிக்ஸ் தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனலான டீட்டெயில்ஸ். இப்போ இந்த ஹேர்லாம் வந்து சின்ன சின்னதாக நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கூட எனக்கு வந்து ரொம்ப ஈஸி. இது இந்த மாதிரி அந்த ஒரு பெனில் இந்த பென் டிஸ்பிளே வந்து நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுறது ரீசனே அதுதான். ஏன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேரு இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பென் டிஸ்பிளே தான் தி பெஸ்ட்டு. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து மவுஸ் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகாது. அதனால் நம்ம திருப்பி வந்து இந்த Wacom வந்து நம்ம பண்ணும்போது இது வந்து திருப்பி நம்ம சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான். மெயினாக வந்து இந்த பென் டிஸ்பிளேயில் இருக்க உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. இதில் உங்களுக்கு வந்து ஜென்ரலாக வந்து மவுஸில் இந்த அன்டூ பண்ணுறது இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு இந்த இதில் கூட நம்ம கீபோர்டில் வந்து அன்டூ பண்ணிக்கலாம். ஸோ செலெக்ஷன்ஸு ப்ளஸ் இந்த ஃபைனல் டீட்டெயிலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த பென் பார்த்திங்கன்னா அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது. இந்த பென்னு அந்த சென்சிட்டிவிட்டி நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். சிலருக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தால் பிடிக்கும். எனக்கு வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் பிடிக்கும். அந்த ரொம்ப ஹார்ட் ஃபீல் இல்லாமல் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக இருந்தால். ஸோ என்னோடய சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க விண்டோஸ்க்கு யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. அதனால இந்த வாட்டி நான் விண்டோஸ் லேப்டாப்லேயே நான் வந்து கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏன்னா விண்டோஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் அண்ட் மேக் ரெண்டுமே வந்து சப்போர்ட்டட் தான் அது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் Wacomோட Cintiq DTH246 அப்படிங்கிற இந்த ஒரு இன்ட்ராக்டிவ் பென் டிஸ்பிளே பற்றி பார்த்தோம். இந்த இன்ட்ராக்டிவ் பென் டிஸ்பிளேயோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 lakhs வருது.
இது யாருக்கு வந்து சூட்டபுளாக இருக்குன்னா ஹை அண்ட் ரீடச்சிங் பண்ணுறவங்க டெஃபினட்டாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஆட்டோமேட்டிவ் டிசைனு தென் வந்து உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஆர்ட் பண்ணவங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Wacom வந்து ரொம்ப ஒரு ட்ரஸ்டடான ஒரு பிராண்டு. ஸோ அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி உள்ள பிராண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கலாக வந்து ஒரு ஆன்லைனில் வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்கிற பிராண்ட் டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி இந்த Wacom. ப்ளஸ் உங்கள் கஸ்டமர் சப்போர்ட்டும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. 1 இயர் வந்து வாரண்டி தராங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு. நான் அந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க போய்ட்டு செக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். டில் தென் பை.